நாள்லயும் ஆண்டோடைய சமூகத்துல நம்ம இணைந்து வந்திருக்கிறோம். 12 நாளும் நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் கற்று அறிந்து வருகிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கர்த்தர் நல்லவர் என்று? எத்தனை பேர் ஆணித்தரமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அவர் நம்மளை அதிகமாய் நேசித்தபடினாலதான் இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அரேஞ்ச் பண்ணி தந்து நம்மளை இன்னுமாய் தேவன் சீர்படுத்துகிறார். இன்னுமாய் தேவன் நம்மளை வணைகிறார். ஹல்லேலூயா, நம்மளை வணைகிறார். என் பாத்திரம் உடைஞ்ச கீரல் விழுந்த பாத்திரமா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் அவர் தருகிற ஆசீர்வாதங்களை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அத நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பாத்திரமா என்ன வணையணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி, ஆண்டவர் எங்கெல்லாம் நம்ம கிட்ட குறை இருக்குதோ, எங்கெல்லாம் நம்ம சரியாகணுமோ அதெல்லாம் ஆண்டவர் அப்படியே நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து வருகிறார். முதல் நாள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், கணவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவங்களுடைய லீடர்ஷிப்ல நம்ம ஷேர் பண்ணக்கூடிய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் growth, லவ் ஈச் அதர், அதுல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை குறித்து பார்த்தோம். ப்ரையாரிட்டியை குறித்து பார்த்தோம். சப்மிஷன் அதை குறித்து பார்த்தோம். முக்கியமா சப்மிஷன்ல நம்ம குறிப்பா நம்ம பார்த்தது பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து இந்த மனுஷனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது. எபேசியர் 5:22 இல்லையா? எல்லாருக்கும் இந்த எபேசியர் 5:22 மறக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே இந்த எபேசியர் 5:22 நம்ம கண்ணு முன்னால எப்பவுமே இருக்கட்டும். அந்த எபேசியர் 5:22 படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நிறைய நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வாழ முடியாத அந்த சிச்சுவேஷன் வரும்போது என்னைக்குமே தவறான முடிவு மட்டும் நம்ம எடுக்கவே கூடாது. என்னைக்கும் உலக பிரகாரமான முடிவுகளை நம்ம மட்டும் எடுக்கவே கூடாது. ஆண்டவர் ரொம்ப அழகா, ரொம்ப ஆணித்தரமா நம்மளோட பேசின காரியம் என்னன்னா, அவருடைய சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சிந்தை உள்ளவர்களாய், கிறிஸ்துவன் சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஹாஷான, இந்த எனக்கு ஒத்து வராத இந்த கணவருக்கு நான் எப்படி சப்மிட் பண்றது? அதான் நேத்து பார்த்தோம். நான் பாவ வாழ்க்கை வாழும்போது, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம மனம் திரும்பாம நான் இருக்கும் பொழுது, என் தேவன் எனக்காக எப்படி நீடிய பொறுமை உள்ளவரா, எப்படி என்னுடைய மனம் திரும்புதலுக்காக அவர் காத்திருந்து என்ன அவருடைய பிள்ளையாக சுதந்திரித்து கொண்டாரோ, அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மனைவி, இப்படிப்பட்ட ஒரு ஹாஷான ஒரு குணத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கணவர், குடும்பத்துக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அவர் வாழுகிற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கணவர் இடத்துல நான் எப்படி இத சப்மிட் பண்றது? மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க, இதை எப்படி நான் செய்யறது அப்படிங்கறதான நேத்து நமக்கு ஆண்டவர் கற்று தந்தாங்க. அவரை போல சிந்தை உள்ளவர்களா, நீடிய பொறுமையா, அவர் எப்படி என்னுடைய லைஃப் ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டார். நான் பாவியா இருக்கும்போது அவர் வெயிட் பண்ணார் இல்லையா? நான் ரட்சிக்கப்படும் வரையிலும், நான் மனம் திரும்பும் வரையிலும் ஆண்டவர் வெயிட் பண்ணார் என்னுடைய மனம் திரும்புதலுக்காக. அவர் என்ன தூக்கிட்டு, அவர் என் மேல வச்சிருக்கிற பிளான்ஸ் எல்லாம் இது சரி வராது, இவன் என்னுடைய வார்த்தையை கேட்கல, என் வார்த்தையின்படி நடக்கலன்னு சொல்லி என்னை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் எனக்கு பதிலா வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணல. அவர் வெயிட் பண்ணார் இல்லையா? அதே போல நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நம்ம இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல நம்ம வெயிட் பண்ணும் பொழுது நிச்சயமாய் பெரிய மாற்றங்களே தேவன் குடும்பங்கள்ல கட்டளையிடுவார். அப்போ நம்ம சப்மிட் பண்ணும்படியாய், கீழ்ப்படியும்படியாய் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நேற்று நம்ம கேட்டோம். எந்த நேரத்திலயும் நம்ம பிரிந்து போகக்கூடிய எண்ணங்களோ, வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற எண்ணங்களும் நமக்கு எப்பவுமே உருவாக கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. இதை நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 7:10 இல்லையா? இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 7:10 மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, பிரிந்து போனா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நேற்று தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு இன்னும் பேசுவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளையும் தேவன் என்னோட பேசுங்கப்பா. கேளுங்களேன் எல்லாரும், என் கூட பேசுங்கப்பா. இந்த 7வது நாள்லயும்
சமூகத்துல நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. ராஜா எங்களோட பேசுங்க, எங்களோட இந்த 7வது நாள்ல நீங்க பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகள் இடைப்படட்டும் ராஜா, வார்த்தைகள் எங்களிடத்துல கடந்து வரட்டும், எங்களை சீர்படுத்தணும் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. கேளுங்க அப்பா, உம்முடைய சித்தம் நான் செய்யணும்ப்பா, உம்முடைய விருப்பப்படி நான் வாழணும் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை இருக்கணும் அப்பா. ஹalleluya. உலக பிரகாரமான எண்ணங்களின்படி அல்லப்பா, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோட நீங்க பேசுங்கப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே. நீர் அப்பா ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி அப்பா ஸ்தோத்திரம் எங்களை நீர் அப்பா சீர்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலைகள் முழுவதும் ஒவ்வொருடைய இருதயங்களும் அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. தெய்வ கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானோர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இந்த நாள்லயும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த 7வது நாள் தலைப்பு என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஹalleluya. ஃப்ரூட்ஃபுல்னஸ். அதாவது ஒரு மனைவியானவள வேத வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சங்கீதம் 128 அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? சங்கீதம் 128:3. சங்கீதம் 128:3 ஒருவர் வாசிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியின் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். தேங்க்யூக்கா. அந்த முதல் லைன் அந்த பகுதியை மட்டும் இந்த வசனத்துல இருந்து நம்ம இன்னைக்கு எடுத்துக்கணும். ஏன்னா மனைவியை பத்தி சொல்லியிருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஒரு மனைவியை குறித்து இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ நான் வசனம் சொல்லுது, ஒரு மனைவி அவங்க எப்படி இருப்பாங்களாம், கனி தருகிறவர்களாய். ஆமென். வசனம் சொல்லுது கனி தருகிற ஒரு மனைவியாக இருப்பாங்க. அவங்க கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். என் கொடி கனி கொடுக்குதாங்க. இன்னைக்கு என் ஃபேமிலி லைஃப்ல, என் குடும்ப வாழ்க்கையில நான் கனி கொடுக்கிறவளா இருக்கிறேனா? எனக்குள்ள இருந்து கனிகள் வெளிப்படுகிறதா? எனக்குள்ள இருந்து கனிகள் வெளிப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் நம்மோடு இன்னும் பேசுவாராக. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் செப்பரேஷன்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா, அங்க எண்ணம் போல வாழ்க்கை. இது உலக பிரகாரமா சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? எண்ணம் போல வாழ்க்கை இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் எண்ணம் போல வாழ்க்கை. இது ஆக்சுவலா ரொம்ப கரெக்ட். எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுபடி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி வாழணும்னு நினைக்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணம் போல வாழ்க்கை தாங்க. ஆனா என் எண்ணங்கள் எப்படி இருக்குது, என் எண்ணங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். இந்த மெசேஜ் இந்த 12 days பிரேயரும் நான் சொல்றேன். நான் கர்த்தருக்குள்ள நான் என்ன சரி பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரேயர். நான் என்ன மாற்றி கொள்ளணும், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும், என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல என் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு இன்னும் ஒரு அன்பு பெருகணும், ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் growth அதுக்குள்ள உருவாகணும்னு நீங்க இந்த நேரத்துல முழுவதுமாய் அர்ப்பணிச்சா மட்டும்தான் இந்த வார்த்தைக்கு நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. இந்த வார்த்தைக்கு நம்ம உள்ள ஆழமா டீப்பா உள்ள நம்ம சப்மிட் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னா இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு எரிச்சல் உண்டாயிட்டே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க ஃபேமிலியில உள்ள சிச்சுவேஷன்ஸ் கண்ணு முன்னால உங்களை இந்த வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். இது உலக பிரகாரமாய் நமக்குள்ள ஃபிளஷ், நம்மளுடைய மாம்சம் நமக்கு மேல ஓங்கி நிற்கும் பொழுது அந்த மாம்சம் இப்படியெல்லாம் நமக்கு அழுத்தத்தை கொடுக்கும். வேத வசனத்துக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு.
நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? எண்ணம் போல வாழ்க்கைதான். ஆனா என் எண்ணங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் ஒரு மனைவியை பற்றி இவ்வளவு அற்புதமா, இவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம தியானித்து வருகிறோம். மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அந்த மனைவியுடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன, இதெல்லாம் Proverbs 31ல உள்ள மனைவியை போல நமக்குள்ள இருக்கிற காரியங்கள், எவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஒரு உமன், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா குடும்பத்தை நடத்துகிறவங்க, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்திலயும் சொல்லுது 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு மனைவி ஆகிய நான், ஒரு வைஃப் ஆகிய நான் கனி தருகிறவளா இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி கனி கொடுக்கணும், எப்படி எனக்குள்ள அந்த கனிகள் உருவாகணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேணும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆவியின் கனிகள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த 9 குணங்கள் ஆவியின் கனிகள் கலாத்தியர் 6:22 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். சண்டே கிளாஸ்ல நல்லா படிச்சிருப்போம், பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுப்போம். ஆனா இந்த ஆவியின் கனி என் வாழ்க்கையில வெளிப்படுதான்னு சொல்லி நம்ம சோதிக்கணும். எப்பெல்லாம் தெரியுமா இதெல்லாம் வெளிப்படணும்? எனக்கு என் கணவருக்கு சண்டை வரும்போது வெளிப்படணும், அன்பு வெளிப்படணும், சாந்தம் வெளிப்படணும், நீடிய பொறுமை வெளிப்படணும். ஆனா இங்க இந்த இடத்துல என்ன வெளிப்படும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா எல்லாம் வெளிப்படும். எப்ப சண்டை வருதோ, எப்ப பிரச்சனை வருதோ, அதுக்கு இந்த ஆவியின் கனியினுடைய ஆப்போசிட் கேரக்டர், இந்த 9 குணங்களை தவிர்த்து மிச்சம் உள்ள அத்தனை குணங்களும் வெளிப்படும் இல்லையா? அப்போ நான் எப்படி இதுல கனி தருகிற திராட்சை கொடியாக நான் விளங்குகிறேன், எப்படி நான் இருக்கிறேன் இல்லையா? ஒரு ஆவிக்குரிய ஒரு வைஃப், ஒரு காட்லி வைஃப், ஒரு கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு மனைவி, கர்த்தர் நாட்டப்பட்ட அந்த தோட்டத்துல கர்த்தர் என்ன விரும்புகிறபடி, கர்த்தர் என் வாழ்க்கையில விரும்புகிறபடி நான் ஒரு மனைவியா இருக்கணும் அப்படின்னா நான் ஆவியின் கனியை எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிற, எல்லா இடங்களிலும் அதை காண்பிக்க முயற்சி செய்கிற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். எனக்கு சண்டை வரும்பொழுது நான் அங்க பொறுத்து போகல, எனக்குள்ள பொறுமை வேலை செய்யல, எனக்குள்ள சமாதானம் வேலை செய்யல, எனக்குள்ள நற்குணம் வேலை செய்யல, எனக்குள்ள அன்பு வேலை செய்யல, எனக்குள்ள சந்தோஷம் வேலை செய்யல, சாந்தம் வேலை செய்யலன்னா நான் அதுக்கு கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தர் சொன்ன இந்த ஆவியின் கனிக்கு அகென்ஸ்டான குணங்களை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அகென்ஸ்டான குணங்களை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். எண்ணம் போல வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும் நினைக்கிறோம். ஆனா அந்த எண்ணங்கள் சரியானதா இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் கர்த்தருக்குள்ள ரொம்ப சரியா இருக்க வேணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பங்கள்ல எந்த குடும்பங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராம இருப்பது இல்ல. எந்த குடும்பங்களுக்குள்ளயும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது, ரொமான்டிக் கப்பலா, ரொம்ப பீஸ்ஃபுல்லான கப்பலா, அவங்க சினிமேட்டிக் கப்பலா அவங்க இருக்கிறது கிடையாது. அந்த டே 1ல இருந்து அவங்க கமிட் ஆகுறாங்க. டே 1ல இருந்து அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கைய வாழ போராடுறாங்க. நடுவுல பிள்ளைகள் வருகிறாங்க. எல்லாம் சேர்ந்துதான் இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கு வண்டி. இதுக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் எழும்புது. ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். நான் கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருக்க வேண்டும், நான் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியா இருக்க வேண்டும். அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவுல வரும்போது ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய வசனங்களை கேட்கிற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்குள்ள வாழணும்னு துடிக்கிற ஒரு தேவ பிள்ளை, இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற, ஆவியின் கனிகளை வெளியே காண்பிக்கிற, அந்த குணங்கள் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாகி நான் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். மிக மிக அவசியம். எத்தனை பேரு சண்டை வரும்போது நான் வாயே பேச மாட்டேன், நீங்க ஏதாவது பேசிக்கோங்க, நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்ற நல்ல மனைவிகள் மாத்திரம் கையை தூக்குங்களேன். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சண்டை போடும்போது நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. திருப்பி எதிர்த்தே பேச மாட்டேன், ஒண்ணு கூட நான் சொல்ல மாட்டேன். நான் அமைதியா இருந்துப்பேன். அவர் பாட்டு பேசிட்டு அவர் பாட்டு போட்டோம் அப்படின்ட்டு இருப்பேன். அப்படிங்கிறவங்க கை தூக்க முடியுமாங்க? யாருமே இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, நம்ம இந்த இடங்கள்ல சிலர் கை தூக்குறீங்க, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சில இடங்கள்ல ஆண்டவர் நம்மளை எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, நான் கனியுள்ள ஒரு மனைவியாய், கனிதரும் திராட்சை கொடியாய் நான் அங்க நிற்கணும், கனியுள்ள திராட்சை கொடியாய் நான் அங்க விளங்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் இந்த தோட்டத்துல ஆண்டவர் என்ன கொண்டு வச்சிருக்கிறார். ஆனா இந்த 9ம் சண்டை வரும்போது வேலை செய்யாது, கவனிச்சிருப்பீங்களா? இந்த 9ம் ஆவியின் கனியாவது ஏதாவது, நான் இதெல்லாம் அங்க வேலையே செய்யாது. சண்டை போடும்போது அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் 4 வார்த்தை நான் பேசினாதான் அது என்ன செய்யும், அது வேலை செய்யும். நிறைய நேரத்துல நம்ம மைண்ட் அப்படிதான், ஏதாவது ஒண்ணு அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிட்டு உட்கார்றதே கிடையாது. நம்மளுடைய குணங்கள் அப்படியே நம்மள ஆண்டவர் படைச்சிட்டார் போல. ஏவாள்ல இருந்து இல்லையா, ஒரு கொஸ்டின் கேட்டா எஸ் ஆர்னு ஒன்னு கொஸ்டின் கேட்டா எஸ் நோன்னு சொல்ற பழக்கமே நமக்கு கிடையாது. அதை 4 சென்டென்ஸா சொல்லிதான் நமக்கு பழக்கம் இல்லையா? அப்படிதான் நம்ம ப்ராடக்டே அப்படிதான் நினைக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு எல்லாம் ஓகே தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா நான் என்னுடைய வார்த்தைகள், அதாவது என்னுடைய குணங்கள், அங்க ஒரு ஆவிக்குரிய பெண், ஒரு கர்த்தருக்குரிய பெண், இவங்க கிட்ட இருந்து இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். நிறைய நேரத்துல இது வேலை செய்யாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, மாம்சம் ஓங்கி நிக்கிறது தான் அதனுடைய காரணம். நிறைய நேரத்துல மாம்சம், அந்த வேர்ட்லி திங்கிங், ஃபிளஷ், அந்த மாம்சம் சார்ந்த அந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஓங்கி நிற்பதால் தான் இந்த ஆவியின் குணங்கள், ஆவியின் கனிகள் நமக்குள்ள அடி வாங்கி போகுது. அதனாலதான் அதை பிரதிபலிக்க முடிய மாட்டேங்குது. அதனாலதான் அது சில நேரத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவுல ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இல்லையா? வசனம் சொல்லுது ரோமர் 8:5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. நான் மாம்சத்துக்கு ஏற்றபடிதான் நான் சிந்திப்பேன், இல்ல இதுக்கு இந்த பிரச்சனை எப்படியே நான் விடக்கூடாது, இதை நான் கண்டிப்பா நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இதை நான் தீர்த்து வைக்கணும், என் வாயில நான் ஏதாவது 4 வார்த்தை சொன்னாதான் இவரு சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது எது தெரியுமா? மாம்சம். இல்ல இதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, நம்ம ஆவிக்கேற்றபடி எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, ஆண்டோடைய சமூகத்துல நம்ம போய் உட்காரோம், கர்த்தர் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு நம்ம கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பெரும்பாலும் யாருமே இந்த காரியத்துல நம்ம செய்யறது கிடையாது. முதல்ல அங்க மாம்சத்தை ரிலீஸ் பண்ணிடுறோங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைகள், ஒரு கர்த்தருக்குள்ள வாழுகிற, ஒரு வசனத்தின்படி வாழ நினைக்கிற ஒரு தேவ பிள்ளைகள், எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள் எதிராக வரும்பொழுதும் அந்த இடத்துல என் மாம்சம் வெளிப்படாதபடி, என் மாம்ச சிந்தை, மாம்ச வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு நான் என்ன காத்து கொள்ள வேண்டும். அப்பனாதான் நான் கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா என் கனி இருக்கும், ஆனா அந்த கனி இங்க சொன்ன மாதிரி கனி இருக்குங்க, ஆனா அந்த கனி எப்படி இருக்கும்னா சாப்பிட முடியாது, கசப்பா இருக்கும். அந்த கனியை பறிச்சு ஒரு யூஸும் இல்ல, கசந்த கனியா இருக்கும். அந்த மாதிரிதாங்க இருக்கும். படைத்தவருக்கு கசந்த கனியை கொடுத்த அந்த அத்தி மரத்தை போல நம்ம இன்னைக்கு கசந்ததை கொடுத்துட கூடாதுங்க கர்த்தருடைய சமூகத்துல. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கொண்டு இவரோட இணைச்சிருக்கிறார் அப்படின்னா, இது தேவன் என் மேல வைத்த பெரிய ஒரு நம்பிக்கை. ஹெல்ப்பரா, என்ன ஒரு எஸ்ஸரா தேவன் என் கணவருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, தேவன் என்னை எவ்வளவு தூரம் பாருங்க. ஆண்டவர் நேசித்தாரு. ஆதாம நேசித்ததுனால அவர் தனிமையா இருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பாம, அந்த நேசத்தின் அடிப்படையில அந்த தனிமையை போக்குறதுக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏவாளை கொடுத்தார். அப்ப ஏவாளை படைக்கும் பொழுது ஏசப்பா ஆண்டவர் ஏவாள் மேல எவ்வளோ பலமான ஒரு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் வச்சிருப்பாரு. இந்த ஏவாளை நான் ஆதாமுக்கு கொடுக்குறேன், she will be a helper in any situation அப்படின்னு சொல்லிதானே ஆண்டவர் நினைச்சு படைச்சிருப்பாரு இல்லையா? அவ எந்த சிச்சுவேஷன்லயும் ஆதாமுக்கு ஒரு ஹெல்ப்பரா இருப்பான், எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு சப்போர்ட்டரா இருப்பாங்க, எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு பேக் போனா நிப்பாங்க. எப்படிதானே ஆண்டவர் நம்பி உருவாக்கி ஏவாளை கொடுத்திருப்பாங்க இல்லையா?
ஏவாளை வந்து படைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஏவாளை உருவாக்கும் பொழுதே நல்ல அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆதாமுடைய விழாயில இருந்து ஏவாளை உருவாக்கும் பொழுதே ஆண்டோடைய மைண்டுக்குள்ள நான் அந்த ஏவாளை குறித்து என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடி இருக்கும் இல்லையா. இந்த ஏவாள் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் உமனா இருப்பாங்க, இந்த ஏவாள் பெரிய ஒரு ஹெல்ப்பரா இருப்பாங்க, ஆதாமுக்கு எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு பிரியாதவங்களா இருப்பாங்க, எந்த சிச்சுவேஷன்லயும் கூட நின்று எல்லா காரியத்தையும் செய்து நடத்துவாங்க. இப்படிப்பட்ட பெரிய ஒரு நம்பிக்கையுள்ள பாத்திரமா ஆண்டவர் ஏவாளை பார்த்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உமனா, ஒரு ஹெல்ப்பரா. நல்ல கவனிங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இருந்தா ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த ஆதாமுக்கு கொடுத்திருப்பாரு இல்லையா, ஆதாமுக்கு கொடுத்திருப்பாரு. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கர்த்தருடைய மொத்த நம்பிக்கையின் உருவமா நம்மள ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு அந்த என்னுடைய கணவருக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில நான் அதை செய்யாம போகும் பொழுது, நான் இந்த ஊழியத்தை, நான் மனைவி அப்படிங்கிற இந்த ஊழியத்தை நான் செய்ய தவறும் பொழுது, தவறாய் செய்யும் பொழுது, கசப்பான கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த படைத்தவருடைய உள்ளம் என்னவாய் வேதனைப்படும் யோசித்து பாருங்க. எப்படியா அது வேதனைப்படும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவளாய் நான் வாழ வேண்டும். இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையா நான் வாழ வேண்டும். அவர் சொன்னது போல நான் கனி தரும் திராட்சை கொடியாக நான் இருக்க வேண்டும். இது சாதாரணமா வந்துடுறாது. இந்த ஆவியின் கனி சாதாரணமா வந்துடாதுங்க. இந்த ஆவியின் கனி வசனம் சொல்லுது யோவான் 15:5 எப்படி நான் கனி கொடுக்க முடியும், எப்படி நான் வந்து கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. யோவான்ல 15:5 நான் நினைச்ச உடனே நான் எனக்குள்ள இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துடாது. சாதாரணமா சண்டை வரும்போது எல்லாம் வருந்தான், உலக பிரகாரமா வார்த்தைகள் எல்லாம் வந்துரும். ஆனாலும் அது இல்லாம நான் கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறதா, ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழுகிறதா என்னால வாழ முடியும். என்னால அமைதியில் உள்ள சாந்தத்தோட, இச்சையடக்கத்தோட, நீடிய பொறுமையுள்ள ஒரு பெண்ணாக என்னால வாழ முடியும் இந்த சிச்சுவேஷன்லயும். அது சாதாரணமா நடந்துராதுங்க. யோவான் 15:5 சொல்லுது, நானே திராட்சை செடி. ஆண்டவர் சொல்றாரு, நானே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் இல்லையா. நம்மள அப்படிதான் சொன்னாரு 128:3 கனி தரும் திராட்சை கொடி. இப்ப இந்த திராட்சை கொடியை பத்தி தான் இப்ப நம்ம படிக்கிறோம். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, இது இயேசுவை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் கொடிகள் இல்லையா, மனைவி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த திராட்சை கொடி எதோட இணைக்கப்பட்டு இருக்கணுமா, செடியோட இணைக்கப்பட்டு இருக்கணுமா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இப்ப நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தா மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமாங்க, வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தையின்படி செயல்படணும்னு சொல்லி நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் நிலைத்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிறோம், சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். நேத்து பிரசங்கம் கேட்டோம் இல்லையா, சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். இப்ப இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இப்ப ஃபேமிலி லைஃப்குள்ள நான் போகும் பொழுது இந்த வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யணும்னா நான் கேட்ட வார்த்தைகள் படி நான் என் லைஃப்ல வாழ்றதுக்கு நான் முயற்சி செய்யும் பொழுது அங்க நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் நிலைத்திருந்து அதை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? இதை நான் செய்யாம இதெல்லாம் செட் ஆகாதுங்க, இந்த பிரசங்கம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் என் லைஃப்ல செட் ஆகாதுன்னு சொல்லி நான் விட்டுட்டு போகும் பொழுதுதான் அங்க என்ன உண்டாகுது, அங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்க வருகிறது. நல்ல கவனிங்க, எப்பவுமே மனைவிக்கு எப்படின்னா அவங்க கணவர் எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் சொன்னேன், அவர் அவரை கிங், நான் என்ன அவருக்கு குயினா ட்ரீட் பண்ணும், ஓகே, அவரை நான் கிங்கா ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். இதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நிறைய நேரத்துல மனைவி எப்படி யோசிப்பாங்கன்னா, கணவரை நம்மள மாதிரியே யோசிக்கிறது. நான் சொன்னேன், நம்மளுக்கு கணவரால ஒரு நேரத்துக்கு ஒரு வேலைதான் செய்ய முடியாது. அந்த செஸ் போர்ட்ல நம்ம சொன்னோம், ராஜா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வைப்பாரு. அது வீக்னஸ் கிடையாது. அவர் பல காரியங்களை யோசிப்பாரு, அது அவருடைய மேஜஸ்டி. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்க முடியும். ஆனா மனைவி அப்படி கிடையாது. மனைவிக்கு பல
ரோல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் அவங்க மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குயினுடைய ரோலை குறித்து பார்த்தோம். இதே லெவல்ல கணவரையும் எதிர்பார்க்கறது நிறைய நேரத்துல. இதே லெவல்ல கணவரும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். சில நேரத்துல கணவர் நமக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நினைக்கிறத விட நான் என் கணவருக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறது, என் கணவருக்கு மேல நான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது, நான் அவருக்கு மேல நின்று நான் ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறத நிறைய இடங்கள்ல விழுந்து போகிறது. எப்பவுமே மனைவி கணவருக்கு எப்பவுமே ஒரு நேரோ மைண்டு தான் இருக்குமா. அவங்க ஒரு விஷயத்த எண்டு டு எண்டு மாதிரி இங்க தொடங்கினான்னா கரெக்டா அங்க போய் முடிச்சிருவாங்க. ஆனா ஒய்ஃபோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ரூட் பஸ் பார்த்திருக்கிறீங்களா? அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க சுத்துவண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் உண்டு. சுத்துவண்டி, அது சுத்தும். எண்டு டு எண்டுல எல்லாம் அது நிக்காது. இங்க இருந்து அங்க போய் ஒரே அடிக்கு போய் நிக்காது. மனைவியோட மனநிலை அப்படிதான் சுத்திக்கிட்டே வரும், சர்க்குலர் மாதிரி சுத்திக்கிட்டே வரும். சர்க்குலர் பஸ் கவனிச்சிருக்கிறீங்களா? அதே மாதிரிதான் அது சுத்திக்கிட்டே வரும். நம்மளுடைய மனநிலை நூடுல்ஸ் மாதிரி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அத எங்க தொடங்குறது எங்க அது முடியுதுன்னே சில நேரத்துல தெரியாது நம்மளுடைய எண்ணங்கள். அவரை நீங்க பாத்துருக்கிறீங்கன்னா பல வேளையில கணவர் எப்படி இருப்பாருன்னா, அப்படியே எப்படி அப்படியே வெறப்பாவே நிப்பாரு. ஒரு டிராயர் மாதிரி திறந்த விஷயம் உள்ள இருக்கும், மூடின விஷயம் உள்ள வெளியே இருக்கும். அவ்வளவுதான் அவர் செய்ய முடியும். ஆனா மனைவி நிறைய விஷயங்களை அவருக்கு மேல நின்னு செய்யணும்னு நினைக்கிறது. இன்னும் சொல்ல போனா அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல அது ஃபெயில் ஆகும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் அங்க ஒர்க் ஆகாம போயிடுறதுங்க. நிறைய நேரத்துல இப்படிதான் நம்ம இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் கணவரை நம்ம போட்டு அவருக்கு கொடுக்கிற ப்ரெஷர் அதிகம். கணவரை விட மனைவி நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பவர் அதிகம். அந்த செஸ் போர்ட்ல குயினுக்கு நிறைய அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீஸு. அப்போ அவங்களுக்கு பவர் அதிகம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்ப மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ப்ரெஷர் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் கணவரை விட. அவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்க ப்ரெஷர் அவங்கள அழுத்த ஆரம்பிச்சிருந்தா அதுலயே உட்கார்ந்துருவாங்க. ஆனா மனைவியால நிறைய ப்ரெஷர்ஸ ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க, கணவரோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க, பிள்ளைகளுடைய இதுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க, மாமியார் ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா கணவர் ஒரே விஷயத்துல லாக் ஆயிடுவாரு. மனைவிட்ட பிரச்சனையா அதோட அவர் லாக் ஆகி அப்படியே இருப்பாரு, ஸ்ட்ரக் ஆயிடுவாரு. பிள்ளைகள் விஷயத்துல பாத்துட்டாரா ஸ்ட்ரக் ஆயிடுவாரு. அவரால் டக்குன்னு மூவ் பண்ண முடியாது. அது அவங்களுடைய ரோல் அந்த மாதிரி. ஆனா மனைவிய ஆண்டவர் அப்படி படைக்கலங்க. மனைவிக்கு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அதிக மன அழுத்தம், அதிக அழுத்தங்கள், ப்ரெஷர்ஸ் என்னால நிறைய ஹேண்டில் பண்ண முடியும். என் சிச்சுவேஷன் கணவர் பக்கத்துல இருந்து சரியா வராதப்போ, கணவர் பக்கத்துல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வராதப்போ, கணவர் பக்கத்துல இருந்து சரியான அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியா வராதப்போ என்னால அதை சரி பண்ண முடியும். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனா ஏன்னா நான் நிறைய சில வீடியோஸ்ல பார்க்கும்போது எப்படி நான் பார்த்திருக்கிறேன். அதாவது கணவர் இருக்கும்போது அந்த கணவர்கிட்ட போய் கேஸ் சிலிண்டரை தூக்கி கொண்டு கிச்சன்ல வைக்க சொல்லி கேக்குறது, ஒரு தண்ணி கேனை தூக்கி கொண்டு கிச்சன்ல வைக்க சொல்லி கேக்குறது. ஆனா அப்படி பெருக்கிட்டே இருப்பாங்க, அந்த சோஃபாவை லிஃப்ட் பண்ணி கேக்குறது. ஆனா கணவர் இல்லாத டைம்ல இந்த அம்மா எல்லாம் தனியாவே செய்வாங்க. சிலிண்டரை தூக்கிட்டு மேல கொண்டு வச்சிருவாங்க. கணவர் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி கேனை தனியாவே தூக்கி கொண்டு வச்சிருவாங்க. எவ்வளவு வெயிட்னாலும் லிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா கணவர் இருந்தா அது செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு வீக்கான ஒரு பாடியா எப்பவுமே காட்டுறது. நான் பவர்ஃபுல்லான பர்சன் தான், எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா நான் அந்த ஸ்ட்ரென்த் என்ன பண்ண மாட்டேன்னா ஓப்பனா என் கணவருக்கு முன்னால காட்ட மாட்டேன். இப்படிதான் இருக்கு, என்னால இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், என்னால இந்த சிச்சுவேஷனை சரி பண்ண முடியும். இன்னும் விசேஷமா சொல்றேன், ஆண்டோடைய பிள்ளைகளால எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையால நிச்சயமா நம்ம நேத்து சொன்னது போல உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகள் நம்மலாம். தேவன் உலகத்தை ஜெயித்தா
அதே போல அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி அதிகமாய் கர்த்தர் மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். சரி பண்ண முடியும். நிறைய நேரங்கள்ல பிரச்சனையை நிறைய நேரத்துல சரி பண்ண முடியும் மனைவியால. ஆனா செய்யறது கிடையாது. ஃபுல் அழுத்தமும் ஃபுல் ஃபோர்ஸும் அங்க கொண்டு கொட்டுறது. என்னால அதை சரி பண்ண முடியும்னா நான் அதை சரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துலதான் நம்ம அந்த ஃப்ரூட்ஃபுல்லான அந்த கேரக்டர்ஸ நம்ம செயல்படுத்துறதுல வெளிப்படுத்துகிறதுல நம்ம தவறி போகிறோம். எனக்கு அந்த கெப்பாசிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை பலவீனமா இருக்கிறீங்கன்னா விட்டுருங்க. ஆனா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. கணவரே சரியில்லைன்னா கூட நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனையை சரி பண்ண என்னால முடியும். கர்த்தர் அந்த கிருபைகளை அந்த அனாயிட்டுங்க எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். கணவரே சரியில்லை, கணவர் போற வழி சரியில்லை, ஆனா நான் முழங்கால் போட்டு நான் அந்த விடமாட்டேன். நான் விடமாட்டேன். அது போற போக்குல நான் விடமாட்டேன். ஒரு மனைவி ஆவிக்குரிய வாழ்வுல ஆவிக்குரிய விதமா யுத்தம் பண்ணி அந்த விஷயத்த ஜெயிக்க முடியும். கணவர் ஒரு ராங் டைரக்ஷன்ல போறாரா, நான் உட்கார்ந்து போராடி ஜெபித்து என் prayer is the steering of lifeங்கிற மாதிரி அந்த ஸ்டியரிங்க பிடிச்சு திருப்ப என்னால முடியும். ஆனா நான் இந்த ஃப்ரூட்ஃபுல்லான இந்த ஸ்பிரிட்டை நான் வெளியே கொண்டு வர மாட்டேன். எதுக்கு தெரியுமா? வீம்பு, ஈகோ, இந்த உலக பிரகாரமான வேர்ட்லி திங்கிங் இதெல்லாம் வெளியே காட்டுறது, உலக பிரகாரமான ஸ்பிரிட்டை வெளியே காட்டுறது, ஆவியின் கனிகளை வெளியே கொண்டு வர்றது கிடையாது. எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு இருக்கு. எல்லா குவாலிபிகேஷன், அதாவது இந்த ஆவியின் கனிகளை குறித்த எல்லாம் எனக்குள்ள இருக்கு. ஆனா நான் அதை காட்ட மாட்டேன் இல்லையா? உலக பிரகாரமான சிந்தைகளை தான் முழுசா முன்னாடி கொண்டு காட்டுறது. பிளேம் பண்றது, கம்ப்ளைண்ட் பண்றது, கோவம் வரும்போது, சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது எல்லாம் இந்த ஃப்ரூட்ஃபுல் ஸ்பிரிட் ஆஃப் ஆவியின் கனிக்கு எதிரா எதெல்லாம் காட்ட முடியுமோ அத்தனை நம்ம காட்டுறது. அன்புக்கு பதிலா கோவத்தை காட்டுறது, சந்தோஷத்துக்கு பதிலா எப்படியெல்லாம் அவரை சந்தோஷம் இல்லாம ஆக்குறதோ அதை காட்டுறது, சமாதானத்துக்கு எடுக்கக்கூடிய வேலையை அவ்வளோத்தையும் செய்யறது, நீடிய பொறுமையா இதுக்கு சான்ஸே இல்லை. பொறுமையை உடனே இழக்கிறது நம்ம தான். பிரச்சனை வந்துட்டா அந்த பொறுமைக்கு இடமே கிடையாது. பொறுமைக்கெல்லாம் இங்க இனிமே இங்க இடம் இல்லை அப்படிங்கிற பேசுறது இல்லையா? அங்க தயவு சுத்தமா கணவருக்கு காண்பிக்கிறதே கிடையாது, சுத்தமா காட்டுறது கிடையாது. இங்க வரும்போது நான் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தந்த கேரக்டர்ஸ் நான் வெளிப்படுத்தினேன்னா நிறைய இடத்துல என் பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ண முடியுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், நான் கனி தரும் திராட்சை கொடியா நான் நிறைய நேரத்துல நான் செயல்பட்டுட்டேனாலே நிறைய பிரச்சனைகளை என்னால சரி பண்ண முடியும். எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இந்த ஃப்ரூட்ஃபுல் ஸ்பிரிட்டை நான் காட்டுறதே கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்டா எல்லாத்தையும் காட்டுறதுங்க. நல்லா கவனிங்க. இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் நம்ம எனக்கு தியானித்து நம்ம கொஞ்சம் ஜெபிக்கலாம். வேதத்துல மார்க் 4வது அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மார்க் 4வது அதிகாரம், அதுல 20வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அதுல சில நிலங்களை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே விஷயம். மத்தேயு 13வது அதிகாரத்திலயும் கூட 18ல இருந்து 23 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து நம்ம வைப்போம். மார்க் 4 எடுத்துக்கொள்வோமா? மார்க் 4வது அதிகாரம் நல்ல அந்த நிலங்கள் குறித்து நம்ம பார்ப்போம் இல்லையா? மத்தேயு 13 கிடைச்சிருக்கு, நான் அதுல வாசிக்கிறேன். நீங்க 2 பகுதியுமே சேமா தான் இருக்கும். அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா விதைக்கிறவர்களை பற்றிய உவமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். இதுல நம்ம பாக்குற 4 விதமான நிலங்கள் இல்லையா? 4 விதமான நிலங்கள், அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பட்டிருக்கு? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு அதுக்கு முன்னால வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். மார்க் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 4வது அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இங்க நிலங்கள்ல விதைக்கிறவர்களை குறித்த ஒரு உவமையை கர்த்தர் சொல்லும் பொழுது அங்க 4 விதமான நிலங்களுக்கு குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க ஹார்டான ஒரு நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்க ரொம்ப கடினமான ஒரு நிலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா
அங்க கொஞ்சம் கற்பாறை உள்ள நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா முள்ளுள்ள இடங்களை பத்தி, முள்ளுள்ள நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல நிலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நல்ல நிலத்துல உள்ள ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா 20வது வசனம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இப்ப நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? நான் எப்படி இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நல்ல கனி கொடுக்கிற ஒரு கொடியாக நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, வசனத்தின்படிதாங்க. வசனத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான் என்னால சரியா இந்த நான் சொன்னேன் இல்லையா, நினைச்ச உடனே அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் எனக்குள்ள வேலை செஞ்சிடாது. ஆனா நான் வாழணும்னு நினைக்கணும். வசனத்தை கேட்டுட்டு மாத்திரம் இல்ல, வாழணும்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்துல வசனத்தை நம்ம கேட்கிறோம், ஆனா அந்த வசனம் எப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்க சில விதை வழி அருகே விழுந்தது. 4வது வசனம் இத பார்க்கும்போது வழி அருகே விழுந்த மாதிரி முதல் ஒரு நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்னன்னா ரெஸ்பான்ஸே இருக்காது. என்ன வேணாலும் நீ பேசிட்டு போ, நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரசங்கத்தை கேட்டாலும், வசனம் உள்ள வந்தாலும் நோ ரெஸ்பான்ஸ். இந்த நிலத்துல வழி அருகே விதைக்கப்பட்ட இந்த நிலத்துல எந்த ரெஸ்பான்ஸும் பார்க்க முடியாது. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் நிலத்துல நான் என்ன பிரசங்கம் கேட்டாலும் நான் மாறவே மாட்டேன், என் கேரக்டர் எப்படியோ அப்படியேதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறது. அதுக்கப்புறம் 2வது நீங்க கவனிச்சீங்கன்னா, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கற்பாறை உள்ள இடத்துல அது சில விதை விழுந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. இங்க அதிக மண்ணு கிடையாது, அதற்கு கொஞ்சம் தான் லைட்டா மேலோட்டமா லைட்டா மண் இருக்குது, கொஞ்சம் கேக்குற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எப்படின்னா எமோஷனல் ரெஸ்பான்ஸ் தான் அங்க இருக்கும். ஐயோ வசனத்தை கேட்டோன்னே மேல கொஞ்சம் மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்ணு கொஞ்சம் அந்த வசனத்தை லேசா கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கும். எமோஷனலா சில விஷயங்கள் வசனத்தை கேட்ட உடனே நம்ம மாறிடணும்பா, நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லி நினைக்கும். ஆனா வாழ்க்கையே மாத்தாது, லைஃப குணங்களை சேஞ்ச் பண்ணாது இந்த நிலம். இந்த பெண்கள், இந்த மனுஷங்க மேல லைட்டா அந்த மண்ணு கொஞ்சோல இருக்கனால உள்ள போகாது. பாறை உள்ள போகவே போகாது. அது எமோஷனலா அப்படியே கேட்டுச்சா, அழுதுச்சா, வசனம் நல்லா இருக்குதே, ஆண்டவர் எனக்காக சிலுவையில அறையப்பட்டாரே, ஐயோ எனக்காக ரத்தம் சிந்தினாரே, எமோஷனலா உள்ள வரும். ஆனா உள்ள என்ன பண்ணாது, வேர் விடாது. அப்படியே கேட்டுச்சா, அழுதுச்சா, சந்தோஷமா சிரிச்சுச்சா, போச்சா, அந்த மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி இருப்பாங்க, உள்ள போகவே செய்யாது. இவங்க கிட்டே எந்த மாற்றமும் இருக்காது, இவங்க லைஃப்லயும் எந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா, முள்ளுள்ள நிலத்துல இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்களும் அதே போலதான் சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். உள்ள போகுது, விதை உள்ள போகுது. ஆனா ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு கவலை வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே வசனம் வேலை செய்ய மாட்டேங்குது. வசனம் என்ன பண்ணுது, நெருக்கி அந்த கஷ்டம், அந்த துயரம், இந்த பிரச்சனை எல்லாம் நெருக்கி போட்டோன்னு ஃபெய்த் அங்க வேலை செய்ய மாட்டேங்குது. ஆவியின் கனி அங்க கொடுக்கறதுக்கு சுத்தமா அவங்களுக்கு இடம் இல்ல. வசனத்தை அப்படியே மறந்துட்டு உலகத்தை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, உலக பிரகாரமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் கேட்ட வசனம் உள்ளதா இருக்கு, ஆனா பிரச்சனை வரும்போது உள்ள நெருக்கும் பொழுது, வாழ்க்கையை நெருக்கும் பொழுது இவங்க எப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவார், அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உலக பிரகாரமான டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி. அடுத்தது ஒரு கேட்டகரியை தான் நம்ம வாசித்தோம் 4:20 வசனத்தை கேட்டு. இதுதான் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பிரிட், ஃப்ரூட்ஃபுல் ஸ்பிரிட், அந்த ஆவியின் கனி, இது எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா, எப்படின்னா கர்த்தருக்குள்ள அந்த திராட்சை செடியோட நிலைத்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க நிலைத்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அது கூட அந்த செடியோட கூட இணைக்கப்பட்டு இருப்பாங்க.
அதனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் இவங்க இழுத்து எடுத்துக்கொள்கிறவர்களா இருப்பாங்க. அந்த கொடி நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம்ல, அந்த பிரான்ச்சு அது அந்த செடியில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்குது. இன்னைக்கு வசனத்தின்படி நம்ம கேட்கிறோம், அப்ப நான் வாழணும்னு சொல்லி அது என்ன பண்ணுதுங்க, அந்த இருதயம் முடிவு பண்ணுது. அது கேட்டுட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதன்படி வாழும்படியா லைஃப்ல தன்னை அர்ப்பணிக்குது. இந்த இருதயத்தோடு இருக்கிறவங்களால மாத்திரம்தான் கனியுள்ள வாழ்க்கை, கனியுள்ள குணங்களை எல்லா சூழ்நிலைகளையும் வெளிக்காட்ட முடியுங்க. ஆண்டோடைய சமூகத்துல இந்த 24வது வசனத்தை கவனிங்க. மார்க்கு 4:24 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம அந்த வசனத்தை கேட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு அளக்குறோம் அப்படின்னு சொல்றதுல இருக்குதான் நம்மளுடைய பிளெஸிங்ஸ். அதாவது இந்த வசனம் நிச்சயமா என் வாழ்க்கையை மாற்றும், இந்த வசனத்தை நான் உறுதியா பிடித்து கொள்ளும் போது, நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னா நிச்சயமா அதுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். இல்ல இந்த வசனத்தை நான் எந்த அளவுக்கு நான் அதை விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். நான் கேட்டுட்டு நான் எந்த அளவுக்கு என் உள்ளுக்குள்ள நான் ரூட்டு விடுறேனோ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, அந்த அளவுக்கு நான் ஓங்கி வளருவேன். நான் அந்த அளவுக்கு கனி கொடுப்பேன். அதுதான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுதுங்க. இன்னைக்கு நிறைய வேலைகள்ல பல நேரங்கள் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வசனம் உள்ள போகுது, ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கனி கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நிலம் சரியில்லை, இருதயம் சரியில்லை, இருதயம் உலக பிரகாரமாவே யோசிக்குது, இருதயம் மாம்ச சிந்தைகளை மாம்சத்திலே முடிவெடுக்கு, ஆண்டவருக்கு ஏற்றபடி சிந்திக்க மாட்டேங்குது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அதே சிந்தை எனக்குள்ள வரமாட்டேங்குது. இதெல்லாம் நடக்காதனாலதான் நான் என்ன பண்றேன், உலக பிரகாரமா சண்டை போடுறேன், உலக பிரகாரமா கோவப்படுறேன். ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி நேத்து எமோஷன்ஸ்க்கு ஆண்டவர் ஒரு லிமிட் கொடுத்திருக்கிறார். கோவப்படுறீங்களா, கோவப்படுங்க, ஆனா அது சாயங்காலம் வரைக்கும் தான், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான். அதுக்கு மேல உங்க கோவம் நீடிக்க கூடாது, உங்க எரிச்சல் தனிய கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, ஆனா எல்லாம் இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லையை குறிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், எப்பவுமே நான் என் கணவருக்கு நீதிமொழிகள் 21:19 மனைவியை போல நான் இருந்துடவே கூடாது. என்ன சொல்லிருக்கு நீதிமொழிகள் 21:19? நல்லா எடுத்து எல்லாரும் அதை எடுத்து கொள்ளுங்களேன் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 21:19 இருக்கிற மனைவியை போல நான் வாழ்ந்துடவே கூடாது. என்ன சொல்லியிருக்கு, சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ற அளவுக்கு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. இவ கூட வாழ்றதுக்கு பேசாம எங்கேயோ காட்டுல போய் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துடக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நான் கனியுள்ள வார்த்தைகளை, கனியுள்ள குணங்களை நான் வெளிக்காட்டுற விதமா நான் வாழணும். உலக பிரகாரமா அந்த மாம்சத்துல வருகிற வார்த்தைகள் எனக்குள்ள வந்துட்டுனா நான் சண்டைக்காரியா இருப்பேன், கோபக்காரியா இருப்பேன். இந்த மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்துட்டு இருப்பேன். என்னைக்குமே நான் இப்படி ஒரு வைஃபா நான் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கணுங்க. நல்லா கவனிங்க. நான் நல்ல ஒரு மனைவியா இருந்தேன்னா நான் என் கணவருக்கு சப்மிட் பண்ணுவேன். நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும், நம்ம இதுவரைக்கும் தியானிச்ச எல்லா காரியத்துக்கும் நம்ம அந்த வார்த்தையை கேட்டோம், அதன்படி வாழும்படியே நான் என்ன அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? ரெஸ்பெக்ட் பண்ணணும், லீடர்ஷிப்பை ஷேர் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலா அவங்கள நான் ஆவிக்குரிய விதத்திலேயே நான் உங்களுக்கு உதவி செய்யணும், அன்பு செலுத்தணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அதே போல சப்மிட் பண்ணும். இப்படிப்பட்ட குணங்கள் எனக்குள்ள இருந்தா மட்டும்தாங்க நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வைஃபா, ஒரு காட்லி வைஃபா நான் வாழ முடியும். ஆண்டோடைய சமூகத்துல இதை நான் செய்ய தவறும் பொழுது அங்க பிரச்சனைகள் எழும்புகுது, உலகம் உள்ள உட்கார்ந்துருக்குது. எப்பவுமே ஞானத்தோட நம்ம நடந்து கொள்ள வேண்டும். என்ன பேசணும் கணவர் இடத்துல, என் கணவர் தான், நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஞானமாய் நம்ம இருக்கணும். என் கணவர் சொல்லணும், she is an excellent wife. அவ ஒரு ரேரான கேரக்டர், ரேரான குணம், அவளுக்குள்ள இருக்கிற குணங்கள் பிரைஸ்லெஸ் இல்லையா? எங்க சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாதிரி குணங்களை கணவர் ஒரு மனைவியை குறித்து பிரைஸ் பண்ணுகிற காரியங்களை குறித்த ஒரு மனைவியாக நான் இருக்க வேண்டும். மாறா
நீதிமொழிகள் 21:19 உள்ள மனைவியை போல நான் இருந்துடக்கூடாது என் குடும்பத்துல. நான் நீதிமொழிகள் 31:10 சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனைவியை போலதான் நான் இருக்கணும் இல்லையா? நான் அந்த மனைவியை போலதான் இருக்கணும். அவளுடைய இதுல சொல்லப்பட்டிருக்கு 11வது வசனம், அவள் புருஷனோட இருதயம் அவளை நம்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மள நம்புற மாதிரி நம்ம வாழணுங்க. நம்மளுடைய குணங்கள் வெளிப்படணும். நம்மள நம்புற மாதிரி இருக்கணும். நம்ம வாழ்க்கை அவ்வளவுக்கும் உண்மையுள்ளதா இருக்கணும். அவர் சொல்லணும் என் குணசாலியான பெண் அப்படின்னு சொல்லணும். அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக நான் இருக்கிறேனான்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை உருவாக்கினதே அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்மேட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு கனியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக தான். மாறா நான் இந்த சண்டைக்காரிய போல, கோபப்பாக்காரிய போல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் என்ன ஒரு ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்றேன். இந்த இடத்துலதான் நம்ம சாட்சி கெட்டு போகுது பாருங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் சண்டை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளுடைய குணங்கள் அந்த கனிகள் வெளிப்படுதுல. இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை என் கணவர் புரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த இடத்துல என்னுடைய ஆவிக்குரிய குணங்கள் வெளிப்படணும். ஆவிக்குரிய குணங்கள் வெளிப்படணும். இல்லைன்னு சொன்னா உங்களை திட்டுவாரு. எப்படி திட்டுவாரு? பைபிள் வாசிக்கிறேங்க, ஆலயத்துக்கு போறேங்கிற, நீ அதன்படி நடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய நேரத்துல இப்படி நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வெளிப்படுதா சொல்லி யோசித்து பாருங்க. கணவருக்கான ஜெபம்தான். ஆனா நான் என்ன சரி பண்ணிக்கொள்ள வேணும்ல. நிறைய நேரத்துல நம்ம தேவையில்லாத விஷயங்களும் குடும்பத்துல பேசுறது, பாஸ்ட பேசுறது இல்லையா, தேவையில்லாத காரியங்களை பேசுறது, எதெல்லாம் அவங்கள குத்த முடியுமோ, எதெல்லாம் குத்தி காட்டுற வார்த்தைகளை பேச முடியுமோ, தடிச்ச வார்த்தைகளை பேச முடியுமோ அதெல்லாம் பேசுறது. இதெல்லாம் செய்யறதுனால நிறைய நேரத்துல நான் எனக்குள்ள இருக்கிற கனிகளை வெளிப்படுத்த முடியாம போகுது. உலக பிரகாரமாய் அந்த காவியின் கனிகளுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ் தான் எனக்குள்ள வெளிப்படுது. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதே கிடையாதுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நான் வாழணும் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேலயும் மிகப்பெரிய திட்டத்தோட இங்க இருக்கிற ஒவ்வொரு ஏவாளையும் ஆண்டவர் எடுக்கும் பொழுது அழகா ஆண்டவர் ஒவ்வொரு பிளான வச்சாரு. இந்த ஏவாள் இப்படி இருப்பாங்க, இந்த ஏவாள் இந்த ஆதாமுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப்பரா, ஒரு ஹெல்ப்மேட்டா, ஒரு சோல்மேட்டா அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய ஒரு திட்டம். ஆனா நம்ம அதன்படி வாழ தவறுகிறோம் நிறைய நேரங்கள்ல. ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமே. எந்த இடத்துலயும் அந்த ஃபைட்டிங் உமனா, அந்த பிரச்சனைக்குரிய ஒரு உமனா நான் இருக்கவே கூடாது. எந்த இடத்துலயும் நான் என் கணவருக்கு மேல என்ன உயர்த்தாதபடிக்கு இருக்க வேண்டும். நான் வாசிக்கல, ஆனா நான் சொல்றேங்க. எஸ்தர் புஸ்தகத்துல வஸ்தின்னு சொல்லுகிற ஒரு கேரக்டர் நீங்க வாசிச்சிருப்பீங்க. இவங்க ராஜா விருந்துக்கு வச்சுட்டு அவங்க அழகுள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராணியை அழைப்பாங்க. அந்த கிரீடம் எல்லாம் வச்சுட்டு ராஜஸ்தியனுடைய உடைய அணைந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வர மறுத்துருவாங்க. ஏன்னா அவர் கூப்பிட்டா வரணும் இல்லையா? ஆனா வரமாட்டேங்கிற அந்த பெருமை, நீங்க சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு இடம். இது என்ன பண்ணிச்சுன்னா அவங்கள அந்த ராணி பொசிஷன்ல இருந்தே தூக்கிடுச்சுங்க. அங்க எஸ்தர் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. அங்க அந்த ஹஸ்பண்ட்க்கு மேல நிக்கிறது. சில இடத்துல நான் நினைக்கிறது தான் செய்வேன், நான் நினைக்கிறது போலதான் வாழுவேன், நான் நினைக்கிறதுதான் இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில இடங்கள்ல நம்மள என்ன பண்ணுகிறோம், தாழ்த்தாதபடிக்கு நம்ம இறங்கி போகாதபடிக்கு நான் மேலேயே நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இடம் ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது. நம்ம சில நேரத்துல ஓவரா ஹெல்ப் பண்றேன், இது ஒரு விஷயம். அடுத்து நிறைய நேரத்துல நம்ம ஓவரா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கணவருக்கு இழுத்து வைக்கிறது. இதெல்லாம் சில நேரத்துல செய்யறோம். தேவையில்லாததெல்லாம் உள்ள கொண்டு விடுகிறோம். இந்த ஆகாரம் கொண்டு சாரால் உள்ள இணைச்சது போல ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சிட்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க, வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அம்மா அதுக்கு பொறுமை இல்ல, இவங்க ஹெல்ப் பண்றாங்களாம். ஆகார கொண்டு நடுவுல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஆகார இணைச்சி அங்க என்னாச்சு, இஸ்மவேல்னு சொல்லி ஒரு துஷ்டனா இருப்பான்னு சொல்லி சொன்னது போல ஒரு துஷ்ட சந்ததி அங்க வர்றதுக்கு இவங்க காரணம் ஆயிட்டாங்கங்க.
கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னா அவர் நிச்சயமா அது செய்வார். இதுக்கு நடுவுல தேவையற்ற உதவிகள், தேவையற்ற அவருக்கு சந்ததி பெறுகிறதுக்கு நான் ஆகார் வழியா நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு வந்தது நிமித்தம் அங்க ஏற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய நேரத்துல ரொம்ப ஞானமாய் நான் செயல்பட வேண்டியது அவசியம். ரொம்ப கனியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டியது அவசியம். அந்த ஆவியின் கனிகளை தவிர வேற காரியங்கள் எனக்குள்ள வெளிப்படாம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதெல்லாம் செய்ய தவறும் போது தேவையில்லாத விஷயங்கள் நமக்குள்ள வருதுங்க. பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. நான் மனைவி கனித்தரும் திராட்சை கொடியா நான் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கனித்தரும் திராட்சை கொடியா இருக்கணும்னா பிரச்சனைகள் வரும் பொழுது கணவர் சரியல்லாத ஒரு நேரத்திலேயே நான் அவரை நேசிக்கணும். கணவருக்கு ஒரு துக்கம் நிறைஞ்ச இடத்துலயே நான் சந்தோஷத்தை கொடுக்கணும். நான் அங்க ஒரு சமாதானத்தை கிரியேட் பண்ணணும். நான் எல்லாவற்றிலயும் முடிவு வரும், அதுக்கு முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி நீடிய பொறுமை உள்ளவளா நான் இருக்க வேண்டும். நான் தயவு காண்பிக்க வேண்டும். என் கணவருக்கும் என் கணவர் சார்ந்த உறவுகளுக்கும் நான் தயவு காண்பிக்க வேண்டும். என்னுடைய நற்குணங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஆண்டுடைய வார்த்தையில விசுவாசம் உள்ளவளா இருக்க வேண்டும். சாந்தமும் இச்சையடக்கமும் எனக்குள்ள இருக்க வேண்டும். இப்படி நான் இருக்கிறேன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த பிரச்சனைகளும் ஆப்போசிட்டான சிச்சுவேஷன் எனக்குள்ள இருந்தாலும் நான் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறேன்னா மாத்திரம்தான் நான் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வைஃபா நான் வாழ முடியும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார், எத்தனை பேரோட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறாருங்க. எந்த இடத்துலயும் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியா நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம கொஞ்ச நேரம் இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். ஒரு 10 நிமிடங்கள் நம்ம ஜெபிப்போம். நாளைய தினத்துல இருந்து நமக்கு நாளைக்கு என் கணவர் மெசேஜ் கொடுப்பாங்க. மண்டே நமக்கு மீட்டிங் இருக்காது, மண்டே மட்டும். அதுக்கப்புறம் டியூஸ்டேல இருந்து நமக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க. டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே நமக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த நாட்கள்ல நம்ம தயவாய் நீங்க வீடியோஸ் ஆன் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி வாங்க. நம்ம அந்த மீட்டிங்ஸ்ல நம்ம கலந்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்வோமா? ஹல்லேலூயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்மள நாமளே அப்படியே ஆராய்ந்து பார்ப்போம். எனக்குள்ள என்னென்ன கேரக்டர்ஸ், என்னென்ன ஆவியின் கனி எனக்குள்ள வெளிப்பட மாட்டேங்குது. இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ல பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எழும்பும் போது இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் எனக்குள்ள வெளிப்படுதாங்க. ஆவியின் கனி எனக்குள்ள வெளிப்படுதா? ஏன்னா ஆண்டவர் நம்மள அப்படிப்பட்ட கேரக்டரா தான் நம்மளை படைச்சு குடும்பத்துல வச்சிருக்கிறார். கனி தரும் திராட்சை கொடி. கனி தருகிறவங்களா? என் கேரக்டரே கனி தர, நான் என் கேரக்டரே அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் கொடுக்கறது தான் சொல்லி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாராங்க. குடும்பத்துல கனி கொடுக்கிறவள் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன மனைவிங்கிற பொசிஷன், கனி கொடுக்கிறவள் மனைவி அப்படிங்கிறவங்கள கனி தரும் திராட்சை செடி திராட்சை கொடி அப்படின்னு ஆண்டவர் இங்க பர்டிகுலரா சொல்லி இருக்கிறாருங்க. நான் அதன்படி இருக்கிறேனா? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிற, ஒரு மனைவி கனி தரும் திராட்சை கொடியா இருக்கிறாள்னு சொல்லப்பட்டிருக்குதே, அப்படிப்பட்ட மனைவியா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. இல்ல ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு மாற நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா நம்மள நாமளே ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் எனக்குள்ள நான் அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாய் மாற்றம் உண்டு, நிச்சயமாய் அறுவடை உண்டு. நான் வசனத்தின்படி என்ன வாழ கேட்டு நான் என்ன வாழ என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தும் போது அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் எனக்குள்ள வெளிப்பட நான் முயற்சி செய்யும் பொழுது நான் அங்க என்ன நடக்குது அப்படின்னா அது 30, 60, 100ஆக அங்க பலன் தருகிறது. நான் ஆண்டோடைய வார்த்தையின்படி கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்க நான் முயற்சி செய்யும் பொழுது கனி தருகிற ஒரு கொடியாக நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அங்க பலன் உண்டுங்க. நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பலன் உண்டு. உங்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, உங்களுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்களுடைய முழங்காலுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பலன் உண்டு மகளே. கனி தரும் வாழ்க்கை வாழும்படியே நான் வாழ பிரயாசப்படும் பொழுது அங்க பலன் உண்டு. என் இருதயம் நல்ல நிலமா இருக்கும் பொழுது அங்க பலன் உண்டு. நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து கர்த்தருடைய சிந்தையுள்ளவளாய் அங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது அங்க பலன் உண்டு. யாருடைய வாழ்க்கையே சும்மா போகாது, பலன் உண்டு. அது கணவரே சரியில்லைன்னா கூட உங்களுடைய நற்கிரியை, உங்களுடைய நல் நடத்தை அது நிமித்தம் அங்கு பலன் உண்டு. 30, 60, 100
பலனுண்டு. நல்ல இருதயமா நல்ல நிலமா இருக்காங்க. நல்ல நிலமா நான் இருக்கிறேன்னா, நல்ல குணங்களை, அந்த கனியுள்ள குணங்களை நான் வெளிப்படுத்துகிறேன்னா, இந்த சிச்சுவேஷன்ல அன்புள்ளவளா நான் இருக்கிறேன்னா, அந்த ஆவின் கனிகள் 9 எனக்குள்ள வேலை செய்தா, நல்லா யோசித்து பாருங்க. இந்த 9 எனக்குள்ள வேலை செய்யலைன்னா, உலகத்துல உள்ள 100 எனக்குள்ள வந்து வேலை செய்யும். உலக பிரகாரமான 100 எனக்குள்ள வந்து வேலை செய்யும். ஆண்டோடைய சமூகத்துல அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். தயவாய் இன்றைக்கு நம்ம நீல் அண்ட் ப்ரே நம்ம செய்ய முடியல, நீங்க தயவாய் நீங்க ஒரு அரை மணி நேரம் இந்த பிரேயர் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க தயவாய் ஒரு ½ நீங்க உங்களுடைய முழங்கால் படிட்டு தயவாய் நீங்க கமிட் பண்ணி, இந்த வசனத்துக்கு ஏற்றபடி கமிட் பண்ணி உங்க கணவருக்காக நீங்க ஜெபித்துட்டு படுங்க. தயவாய் பெரிய ஒரு ரிக்வெஸ்டா நான் கேக்குறேன். இந்த ஜெபத்தை நீங்க செய்துட்டு ஒரு ½ நீல் முழங்கால் படிட்டு, கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு இல்லையா, கணவருக்காக ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி. அதனால தயவாய் நீங்க முழங்கால் படிட்டு உங்க கணவருக்காக ஜெபித்துட்டு நீங்க தூங்குங்க. அப்படியே நம்ம கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா எங்களை இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பல நேரங்கள்ல அப்பா மனைவியை கனி தரும் ஆண்டவரே கொடியாக ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவரே நிலைநாட்டி இருக்கிறீங்க. எங்க மேல எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்ப்பா, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரோலை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஒரு ரோலை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள்னு சொல்லி அப்பா எங்களை ஒரு வாக்கு தத்தமா நீங்க என் கணவருக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. பல நேரங்கள்ல நான் கனி கொடுக்காதவளாய் அப்பா, கனி கொடுக்க முடியாதவளாய், அந்த ஆவின் கனி எனக்குள்ள வேலை செய்யாதபடி அப்பா நிறைய நேரத்துல மாம்சம் வந்து வேலை செய்தப்பா. மாம்சத்தின்படி நான் நடந்திருக்கிறேன். நிறைய நேரங்கள்ல என்ன மன்னிங்கப்பா. எனக்குள்ள ஆவியின் சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டும். ஆவின்படி நடக்கிற அந்த குணங்கள் எனக்குள்ள உருவாகட்டும். ஆவின் கனி எனக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. என்னுள்ள இருந்து வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மிலே நான் நிலைத்து இருக்கும்படியா என்ன நான் அர்ப்பணிக்கிறப்பா. திராட்சை செடியே அப்பா ஆண்டவரே, என்னுடைய கொடிகள் உம்மிலே நிலைத்திருக்கும்படியாய், வேத வசனங்கள்ல நிலைத்திருக்கும்படியா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எனக்குள்ள இப்ப வைங்கப்பா. ஆண்டவரே, அதுல ஆர்கியூ பண்றதுலயும் அந்த வசனத்தின்படி என் கணவர் இல்லையே, இதுல நான் எப்படி நான் வாழ முடியும்னு சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட் பண்ற அந்த உலக பிரகாரமான எண்ணம் எனக்கு வேண்டாப்பா. அந்த உலக பிரகாரமான மாம்ச எண்ணங்கள் எனக்குள்ள ஓங்கி வளராதபடி அந்த மாம்ச எண்ணங்கள் எனக்குள்ள அழியட்டும் அப்பா. சுயங்கள் சாகட்டும் அப்பா. நான் சண்டைக்காரிய போல, கோபக்காரியான ஸ்திரிய போல ஆண்டவரே நான் இருக்க கூடாதப்பா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கனியுள்ள ஒரு குணமுள்ளவளாய் ஆண்டவரே, எனக்குள்ள ஆண்டவரே கனிகள் வெளிப்படுகிற ஒரு மனைவியாக என்னை மாற்றுங்கப்பா. என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அப்பா பலமாய் கிரியை செய்யட்டும் ஐயா, பலமாய் கிரியை செய்யட்டும் அப்பா. 30, 60, 100 நல்ல நிலங்கள் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே பலனை காண செய்வீராக, பலனை காண செய்வீராக ஐயா. அப்பா ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அப்பா மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். கனிகள் வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. மனைவி தன்னுடைய நல் நடத்தையினாலே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒருவேளை திருவசனத்தை கேளாத ஒரு கணவரா இருந்தா கூட மனைவி தன்னுடைய நல் நடத்தையினால அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறாள்னு சொல்லி நாங்க வாசித்தோமே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது எங்களை அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே நற்குணம் வெளிப்படட்டும் ஐயா. ஆவின் கனிகள் 9 எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை மாற்றுங்க, எங்களுக்குள்ள பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண செய்யுங்க ஆண்டவரே. எங்க கணவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்பா எங்களை எவ்வளவு ஆண்டவரே உண்மையுள்ள ஆண்டவரே மனைவியாக, ஒரு கனியோர் தருகிற ஒரு மனைவியாக எங்களை நாட்டினீங்களோ, அதே போல என் கணவருக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு குணமுள்ள ஒரு மனைவியாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் கணவரை ஆசீர்வதிங்க, என் கணவரை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துலயும் அப்பா ஆண்டவரே கணவருக்கு நான் சப்போர்ட்டிவா நிற்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல பலனை கொடுங்கப்பா. என் கணவருக்கு நல்ல ஆயுச கொடுங்கப்பா. சொல்லி ஜெபிங்களேன் ஆண்டவரே. நன்மையினால திருப்தி ஆக்குங்கப்பா. ஆண்டவரே கரங்களை பலப்படுத்துங்கப்பா. வேலை செய்யும் பொழுது உம்முடைய பலன் ஆண்டவரே என் கணவர் ஆளுகை செய்யட்டும் அப்பா. நீங்க கூடவே இருந்து வழி நடத்துங்க டாடி. முற்றிலுமா இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்த இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்
ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன் ஐயா. இந்த நல்ல நிலம் அப்பா ஆண்டவரே 30, 60, 100 பலனை காண செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் அறுவடைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் சாட்சி பெருகட்டும் ஐயா. மாற்றங்கள் இப்பொழுதே தேவன் உண்டு பண்ணுகிறீர் அப்ப. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறீர் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இருதயங்களுக்குள்ள யாரெல்லாம் உண்மையாய் நான் மாறணும்னு சொல்லி ஆண்டவரை விரும்புகிறார்களோ ஜெபிக்கிறாங்களோ எல்லா ஆண்டவரை இருதயத்தை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரை நல்ல விதைகள் அதுல பலன் கொடுக்கிற விதமாய் நீர் வளர செய்வீராக. பாதுகாத்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நாட்கள் எல்லாம் எங்களோட பேசுங்க. தேவாதி தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். தயவாய் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவாய் நீங்க ஒரு 1/2 an hour முழங்காற்படிட்டு உங்க கணவருக்காக நீங்க ஜெபித்து நீங்க தூங்க செல்லுங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோட இந்த பிரேயர்ல ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் தேவன் அறுவடையை பலனை காண செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you for joining. God bless you all. Thank you sister. Thank you. Praise Lord.